ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா நாளைக்கு எபிசோடுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். வெண்பா அம்மா இப்போ எல்லோரும் ஃபங்க்ஷன் முடிஞ்சு கிளம்புறாங்க. அந்த டைமில் அங்கே கரெக்டாக போலீஸ் கார் வருது. வெண்பாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸ்காரங்க வந்திருக்கிறாங்க. வெண்பாவோட அம்மா கேட்குறாங்க, நீங்கள் எதுக்காக என்னோட பொண்ணை அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வெண்பா கண்டிஷனல் பெயிலில் வெளியில் வந்திருக்கிறாங்க. இப்போ அது கேன்சல் ஆகிடுச்சு. வெண்பாவை மறுபடியும் ஜெயிலில் போட சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த போலீஸ்காரர் சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே பாரதி, வெண்பா அம்மா எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. வெண்பா அம்மா ஷர்மிளா இப்போது வெண்பாவை போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்க்குறாங்க. நீ எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துடுமா அப்படின்னு வெண்பா அழுறாங்க. வெண்பாவை நம்ம பேச்சை கேட்க வைக்கிறதுக்கு இதுதான் கரெக்டான தருணம் அப்படின்னு வெண்பாவோட அம்மா பிளான் பண்ணுறாங்க. நான் உனக்கு கண்டிப்பாக வெளியில் கொண்டு போயிடுறேன், ஆனால் கல்யாண விஷயத்தில் நான் சொல்கிற மாப்பிள்ளை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, என்னால் பாரதியை மறக்க முடியாது, பாரதி கண்டிப்பாக அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவான் அப்படின்னு வெண்பா சொல்ல வராங்க. பாரதின்ற பேச்சையே நீ இனிமேல் எடுக்கவே கூடாது அப்படின்னு வெண்பா அம்மா சொல்கிறாங்க. நான் உன்னோட அம்மா, நீ பிடிவாதக்காரினா நான் அகம்பாவக்காரி அப்படின்னு சொல்கிறாங்க ஷர்மிளா. வெண்பா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. வேறு வழியே இல்லை, அம்மாட்ட இப்போதைக்கு ஓகேன்னு சொல்லலாம், அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. கண்டிப்பாக பாரதியை தவிர வேறு ஒருத்தரை வெண்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.